விவசாயில பைத்தியக்காரனா? ஒரு தனிநபர் ஒரு பிரச்சனை கொண்டு வராங்க, அரசாங்க அதிகாரிகள் வந்து நின்று கேட்கணுமா கேட்க கூடாதா? வீடியோ டிஆர்ஓ சப் கலெக்டர் கலெக்டர்கிட்ட போன வாரம் காமன் நேரம் சொல்றோம், தனிப்பட்ட நபர் பிரச்சனை இல்லைங்க, இது ஊர் பொதுமக்கள் பிரச்சனைன்னு விளக்கம் சொல்றோம். இத்தனையும் சொல்லி இப்ப வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. மக்களை அங்கேயும் இங்கேயும் ரோட்டுக்கு வா ஓன்னு அலக்கடிச்சா மனுஷங்களை நம்மள வேற ஏதாவது விவசாயிகளை பாதிக்கப்படுது. விவசாயிக்கு எவனா ஏதாவது குரல் கொடுக்கறானா? ஒருத்தரும் ஒண்ணு கொடுக்க மாட்டான். ஒரு தனிநபர் கொண்டு போறான். அந்த ஆர்டர் என்னன்னு கேட்டா இப்ப வரைக்கும் பதில் இல்ல. மாடுகள் தண்ணி இல்லாம இருக்குது. ஊர் மக்கள் குளங்கள் தண்ணி இல்ல. 4 ஊருக்கு தண்ணி 10 நாளைக்கு முன்னாடி அம்மாவாளையத்தில் இருக்கக்கூடிய 3 போர் வந்து கழட்டிட்டு போய் பெருமோட்டு ஓடி இருக்குது. அம்மாவாளையத்துல பஞ்சாயத்துல கூப்பிட்டு பில் பாஸ் பண்ணிருப்பாங்க. லைன்மேன கூப்பிடுங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆய்வு பண்ணுங்க. கேளுங்க, ஊருக்கு குடிக்கிறதுக்கே தண்ணி இல்ல, உலங்கறக்கே தண்ணி இல்ல. இது வாடா தண்ணி எடுத்துட்டு போறன்னு பர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டா கொடுத்துறதா? பஞ்சாயத்துல பொதுமக்கள் தீர்மானம் போட்டாங்க. ஒரு பொதுமக்களுக்கு யாருக்கு என்னன்னே தெரியாது. அம்மாவாளை பொதுமக்கள் யாருமே கிராம சபை கூட்டத்துல கலந்துக்கல. எங்களை மொத்தமா அம்மாவாளை கிராம மக்களை ஏமாத்தி இது முழுப்பூச்சு பூசி இதெல்லாம் நடந்திருக்குது. இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும், ஒருத்தர் எடுக்க மாட்டேங்கிறாங்க. என் பேர் அஜய் கோவிந்தசாமிங்க, பல்லடமுங்க, அம்மாவாளை கிராமத்தை சேர்ந்தவங்க, மாணிக்காவரம் பஞ்சாயத்துங்க. நாங்கள் இங்கே எல்லாம் கூடியிருக்கிறது எதுக்காகன்னா, எங்கள் ஊரில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தனி ஒரு நபர் வந்து அவருடைய சம்மந்தி இடத்துல இருந்து, அவருடைய இடம் கிடையாதுங்க, அங்கேருந்து அவருடைய சொந்த ஊருக்கு தண்ணி கொண்டு போகிறாருங்க. 6.5 கிலோமீட்டர் பைப்லைன் கொண்டு போகிறாருங்க. இங்கே இருக்கிற விவசாய நிலத்துக்குன்னு சொல்லி கோர்ட் ஆர்டர், ஹைகோர்ட்டில் ஆர்டர் வாங்கியிருக்கார். பைப்லைன் போட்டு வரும்பொழுது அம்மாவாளைய ஊர் பொதுமக்கள் எல்லாம் என்ன சொல்லிடுறோம்னா, எங்களுக்கு தண்ணி கொண்டு போனால் தண்ணி இடைஞ்சல் இருக்குது, நிலத்தடி நீர் பாதிக்கப்படும், விவசாய பூமிகள் பாதிக்கப்படுங்கிறத நாங்கள் சொன்னோம். அதுக்கு வேண்டான்னு சொல்லி பிடிஓட்ட மனு கொடுத்தோம். அந்த மனுவை வந்து பிடிஓ வந்து ஏற்றுக்கிட்டு அவங்கள வேலை செய்யறதுக்கு இல்லாமல் நிறுத்திடுறாங்க. மக்களோட எதிர்ப்பு இருக்கிறங்காட்டி மறுபடியும் 13 நாள் கழித்து மறுபடியும் பிடிஓ வந்து மறுபடியும் பைப்லைன் போட்டுக்கலாம், எந்த வித ஆமாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் 2வது என்ன நடக்குதுன்னா, இந்த சம்பவத்தை ஒட்டி என்ஓசி கொடுத்ததுக்கப்புறம் கிராம சபை கூட்டத்தில் மக்கள் அம்மாவாளைய மக்கள் யாருமே கலந்துக்கலீங்க. அம்மாவாளைய மக்கள் யாருமே கலந்துக்காமல் நாங்கள் ஊர் பொதுமக்கள்லாம் கலந்துக்கிட்டதா ஒரு போலியாக ஒரு 2 பேர்த்த போட்டுங்க. எங்கள் கிராமத்துக்கு சேர்ந்தவங்களே இல்லை, அவங்க நாரணாவரம் டவுனுக்கு சேர்ந்தவங்க. அம்மாவாளைய பஞ்சாயத்துக்கோ மாணிக்காவரம் பஞ்சாயத்துக்கோ அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அவையில் போட்டு தீர்மானம் பாஸ் பண்ணியாச்சுன்னு சொல்லி போட்டுங்க. எங்களுக்கே தெரியாமல் ஹைகோர்ட்டில் போய் போலீஸ் பாதுகாப்போட வந்து இன்னைக்கு பைப்லைன் தோண்டிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். காவல்துறை வந்தாங்க, ஆர்ஐக்கு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. தாசில்தார் இப்போ வரைக்கும் வரவே இல்லைங்க. அவருக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தாசில்தார் சொல்றாரு. தாசில்தார் வராத ஒரு நடவடிக்கை எடுக்காத நாங்கள் ஊர் மக்கள் யாரும் கலைஞ்சு போக மாட்டோம். நான் வந்து மாவட்ட ஆட்சியரை போன வாரம் தனியாக சந்திச்சு காமன் நேரம் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி விஏஓ தலைமையில் ஒரு குழு அமைச்சு இதை நடவடிக்கை எடுங்க சார், இதை முதல்ல இது பண்ணுங்கன்னு நாங்கள் சொன்னோம். இப்போ வரைக்கும் அதுக்கான நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்கப்படல. தீர்மானம் நிறைவேற்றினது வந்து பஞ்சாயத்தில் கலெக்டர் பார்த்து கேன்சல் பண்ணோன்னா பண்ணலாமுங்க. இது கலெக்டருக்கு அது வரைக்கும் போகணும். இதுக்கு நாங்கள் அமைதியான வழியில் என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ, எந்தெந்த அதிகாரிகள் பார்க்கணுமோ மறுபடியும் சலிக்காமல் பார்ப்போமுங்க. இதனால உங்களுக்கு எந்த விதத்துல பாதிக்குது? அடிப்படையில் இருந்துங்க அங்கே இருக்கிற 20-25 கிணறு மொத்தமாக பாதிச்சிருமுங்க. குறைஞ்சபட்சம் ஊர் அம்மாவாளையுமே பாதிக்கப்படுது.